ஓலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேர வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இந்த சவுச்சவ் சாம்பார் வச்சு வாழைப்பூ முருங்கைக்கீரை தோட்டல் பண்ணலாம்னு பருப்பு வேக வச்சுட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு லீவ், அதனால லேட்டாக தான் சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, மதியம் லஞ்சு தானே மம்மி? மதியம் லஞ்சுக்கு தான். பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரோபோ சங்கர் திரைப்பட இது சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் இறந்ததுக்கு நம்மளாம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லவர், நல்ல கேரக்டர், நல்லவர். அவரை பார்த்தாவே தெரியலையா? நல்ல கேரக்டர், நல்லவர். ஆனால் நல்ல திறமையானவராம் ஃப்ரெண்ட்ஸ். எது சொன்னாலும் உடனே கற்றுக்கிட்டு வரோம். மதுரையிலேருந்து வந்தவரான், விஜயகாந்த் மாதிரி. மதுரையிலேருந்து வந்தவரான். அவரு 46 வயசுலேயே ஒரு வயசு முடியணும்னு இருந்திருக்கு. ரொம்ப சங்கடமா இருக்கு, பாவம். இருந்திருந்தாருன்னா, ஆனா இப்ப கூட ஆக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாராம். லாஸ்டா ஒரு பட ஷூட்டிங்ல தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அது ஏசி இதுவான். ஏசி வந்து ஏசியில இருக்கிறது நம்ம அந்த சமயத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஏசியில இருந்தா நமக்கு தண்ணி தாகம் எடுக்காதான், உடம்பு வறண்டு போயிருமா. இந்த ஐஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஐஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி தானே ஏசியுமே. அந்த சமயத்துக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா அது உடம்புக்கு அவ்வளவு கெடுதியா. ஏசியில இருந்து ஆக்ட் பண்ணனாலதான் ரொம்ப கெட்டு போச்சான் உடம்பு. தண்ணியே தேவைப்படலையா, தண்ணி சத்தே இல்லாம போச்சான். தண்ணி குடிக்கணும்ல, தண்ணியே குடிக்கலையா அவர். ஆனா வந்து படம் எத்தனை ஒரு படத்துல ஆனா நல்லா காமெடி பண்ணுவாரு. ஆனா படம் நடிச்சது கம்மி தானே. தனுஷோடதான் ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காரு போல. தனுஷோடையும் நடிச்சிருக்காரு. அதனாலதான் அவங்க வீட்டுக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு, முதல் நாள் நைட் விஜய் ஆண்டனி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. விஜய் ஆண்டனி, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. இது தனுஷ் வந்திருக்காப்புல. தனுஷ் வந்ததை பார்த்தேன். சிவகார்த்திகேயன், அப்புறம் பிரியா பவானி பிரியா, அந்த அவங்க அந்த இந்த இதுல கூட ஒரு மாதிரி நடிப்பாங்கல்ல, பிரியா சங்கரா. அவங்க பிரியா ஆனந்த் இல்ல, பிரியா சங்கர்னு ஒருத்தவங்க. ஒரு மூஞ்சி கூட அகலமா இருக்கும். ஒருத்தர் இதுல கூட சரவணன் மீனாட்சியில் நடிச்சாங்கல்ல, அவங்க நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருமே காமெடி நடிகர்ஸ். இவர்லாம் வச்சிருக்காரு. நம்ம இப்ப பேசுறோம்னா, நம்ம டைலாக் எல்லாம் பேசுறோம்ல, அவர் யாரு? முத்து. பேசியிருக்காரு, நிறைய வீடியோ பேசியிருக்காரு. அவர் மாதிரி தானே. நம்ம நகைச்சுவை நடிகர் முத்து. அவரெல்லாம் ஆனா உடம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா அவரும் தண்ணி அடிப்பாரு போல. பேசுனதே ஒரு போதை மாதிரி தான் பேசினாரு நேத்து வீடியோல. தண்ணி அடிப்பாரு போலதான். எல்லாருக்கும் அதிகமா பணம் வந்துருச்சுன்னா பணத்தை என்னடா பண்றாங்க. இல்ல மம்மி, இவங்க வந்து அதிகபட்ச சந்தோஷம் அதுதானே எதிர்பார்க்கறாங்க. ஆனா வந்து இப்போ எப்படின்னா, சந்தோஷம்னா எல்லா சந்தோஷமுமே ஒரு அளவுதேங்கிறத மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும், இப்ப இன்னைக்கு ஃபுல்லா துக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கண்டிப்பா ஹாப்பி இருக்கும். மாறக்கூடியது. அப்படி இருக்கையில நம்ம வந்து இன்னைக்கு துக்கமா இருக்குன்னு இப்படி நினைச்சுக்கிட்டு, நம்மளுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு, மணி கஷ்டமா இருக்கு, அது கஷ்டமா இருக்கு, உடம்புல ப்ராப்ளமா இருக்கு, இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் அதுவே கொஞ்சம் மாறும் அந்த மாதிரி. ஆனா வந்து இவங்கெல்லாம் அதிகமா அடிச்சுக்கிறாங்க, அதிக சந்தோஷத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே ரோபோ சங்கர் சொல்லியிருக்காருன்னா, அடிக்காத தண்ணியே இல்லை உலகத்துல, அவ்வளவு வெரைட்டியும் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு அவ்வளவு பந்தவா சொல்றாரு. அவங்க ஒய்ஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, என்னங்க இப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டு? அது வாட்டுக்கு அந்த அம்மா வாட்டுக்கு போகும் இருக்கு, அது வாட்டுக்கு. ஆனா நிறைய ஒய்ஃப் வந்து ஒய்ஃபுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க திரிகிறாங்களே தவிர புருஷனை பார்க்கல, பிள்ளைய பார்க்கல. அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை வச்சுக்கிட்டு அப்படி சுத்திக்கிட்டு இருக்காது. இல்ல மம்மி, இப்போ வந்து நிறைய ஒய்ஃபுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்பண்ட்ட இருந்து வர ஏர்னிங் மட்டும் பண்றாங்க. ஆனா வந்து ஹஸ்பண்ட் உடம்புக்கு வந்து ஹஸ்பண்ட் உடம்புல இவ்வளவு ஒல்லியா இருக்காப்ல, இவ்வளவு சுகர் இருக்கு, அது இருக்கு, பிபி இருக்கு அப்படிங்கறத அக்கறைப்பட மாட்டாங்க. இதுவே அம்மா அப்பாவா இருந்தா அக்கறைப்படுறாங்க. அவங்க உறவுங்கிற வேற உறவுனால. அப்பாவும் நிறைய அம்மா அப்பா நீ நினைக்கிற மாதிரியும் கிடையாது. ஒரு சில அம்மா அப்பாவுக்கு தான், ஒரு சில குடும்பத்தை கவனமா நடத்தணுங்கிறவங்க தான் குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஒரு சில அம்மா அப்பாவுமே கவனிக்கிறது இல்ல. நீ இருந்தாரு இதுனா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு 7-8 பிள்ளைனாக்கா 6-7 பிள்ளைனாக்கா 6-7 பிள்ளையும் கவனிக்க முடியல. அப்படிதான் இருக்காது.
இவரு இதை பூசிக்கிட்டு நடிப்பாரு, சில்வரை பூசிக்கிட்டு. அவர் ரோபோசங்கர் 100 இது நடிச்சிருக்காரு அந்த மாதிரி. அப்ப 100 சில்வர் அந்த உள்ளதும் போயிருக்கும், அந்த சில்வர் கோட்டிங். இல்ல மேமி, ஆனா அவருக்கு இப்ப கம்ப்ளைண்ட் என்னன்னா மஞ்ச காமாலையும் இது அதெல்லாம் சான்ஸ் தான் இப்படி வந்திருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட 100 இது நடிச்சிருப்பாரு அந்த அந்த அம்மா டெய்சி மேத்யூ அந்த அவங்க சொல்றாங்க 100 இது அந்த மாதிரி பூசிக்கிட்டு நடிச்சு 100 இது அப்படி அழிச்சிருக்காரு மண்ணெண்ணெய் ஊத்தி 100 வாட்டி மண்ணெண்ணெய் ஊத்தி. ஒரு வாட்டி ஊத்தினாவே மண்ணெண்ணெய் உடம்புல திக்குன்னு எரியுது. 100 வாட்டி மண்ணெண்ணெய் ஊத்தி தான் அதை பெயிண்ட் எடுப்பாங்களாம். எப்படி உடம்பு தாங்கிருக்கு, ரொம்ப வருத்திக்கிட்டு தான் அவர் நடிச்சிருக்காரு, பணம் சேர்த்திருக்காரு. ஆனா அந்த வருத்திக்கிட்டு நடிச்சதை தக்க வச்சுக்காம இப்படி பண்ணிட்டாரு. உடம்ப மேற்கொண்டு குடிச்சு கெடுத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப கெட்டது குடியினால லிவர். ஆனா நிறைய பேர் இந்த வந்து குடியில கண்ட்ரோல் இல்லாதனாலதான் டெத் ஆகுறாங்க. குடியில கண்ட்ரோலா இருக்கவங்க அப்படிதான். யாரு ரகுவரன் அப்படிதான். ஆனா ரகுவரன் நடிப்பெல்லாம் எப்படி சூப்பரா இருக்கும், எலும்பு கூட இருந்தாலும் நல்ல நடிப்பாரு ரகுவரன். அப்புறம் அப்ப நடிச்சேன் பாரு, யார் ஒருத்தர் பாண்டியராஜனா இன்னும் சிகப்பா அழகா இருப்பேன். ஆனா அவனும் குடியில தான் செத்தேன். எல்லாருமே குடியில தான் இதுங்கிறாங்க. அவங்களுக்கு அதிகபட்ச சந்தோஷமே குடிக்கிறது. ஏன் மற்றது பேசிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளையோட பேசலாம், அதுவும் ஒரு இல்ல பேசுறது ஓகே. அப்படி இல்லைன்னா பிடிச்ச உணவு சாப்பிடலாம், பிடிச்ச இடத்துக்கு போகலாம். தண்ணியே அடிச்சுட்டு சொல்றாரு, அவரே சொல்றாரு தண்ணி அடிச்சுட்டு கரிசோறு இல்லைன்னா எனக்கு இறங்காது ஐயா சொல்றாரு. அவரே ரோபோசங்கரே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. தண்ணி ஃபுல்லா அடிப்பேன், எந்தெந்த கண்ட்ரி தண்ணியோ அதெல்லாம் அடிப்பேன். அடிச்சுட்டு எனக்கு கரிசோறுக்காக கரிசோறு 3 நேரமும் வேணும். 3 நேரமும் 3 இதுவும் வேணும். அதான் ஆள் குண்டா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காரு. ஒரு காலத்துல மதுரையில பாடி பில்டர் அவரு. அப்படி இருக்கையிலதான் ஒருத்தன் சொன்னா, நான் நீ இவ்வளவு தூரம் திறமையா இருக்க, எதையும் கத்துக்கிற, நீ சென்னைக்கு போனீங்கன்னா நீ படத்துல நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். விஜய் டிவிக்கு வந்து இதுல இன்டர்வியூல செலக்ட் ஆனாரா. ஒரு ஃப்ரெண்டு சொல்லிதான் வந்தாராம். அங்கதான் இந்த அம்மாவையும் பார்த்தாராம் டான்ஸ் ஆடினது. இது வைஃப் பிரியங்கா. அந்த அம்மா பொண்ணு தூக்கிட்டு போயில டான்ஸ் ஆடி வழி அனுப்பி என்னதான் இருந்தாலும். ஆனா மற்ற வைஃப்களுக்கு ஆட தோணுமா மம்மி? வருத்தமா தானே இருக்கும். இவங்க வந்து இவங்க வருத்தத்தை தாண்டி அவரை நான் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். அதாவது பிராக்டிக்கலுக்கு வந்துடுறா. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, வீட்டுல இப்படி ஆயிடுச்சு சரி சோகமா இருப்போம். இவர் வந்து ஒரு குடும்ப பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா கொஞ்சம் இவருமே நல்லா இருந்திருப்பாரு, லைஃப் நல்லா இருந்திருக்கும். இந்த அம்மா டான்ஸ் ஆடுற அம்மா தான். இந்த அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணனாலதான் அவரு இந்த மாதிரி போச்சு. அந்த அம்மா அதுவுமே கண்ட்ரோல்ல இல்ல. அது ஒரு நேரம் உடம்பு உப்பிக்குது, ஒரு நேரம் ஒல்லியாக்குது. இப்ப ஒல்லியாக்கி இருக்கு நல்லா. இல்லைன்னா அதுவுமே ரொம்ப ஃபேட்டாவில் இருக்கும். இப்போ ஃபேட்டாக இருக்கிறவங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்கல உள்ளே பேஷண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியுது, கண்ணுக்கு பார்த்தா அப்படி. ஆனால் பாவம் ரோபோசங்கர் அவர் ஒரு ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், வியூவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அவருக்கு எத்தனை பொண்ணு மம்மி? 2 பொண்ணு. ஒரு பொண்ணு சைலண்ட் கேரக்டர், நல்ல பிள்ளையா இருக்கு. இது இந்திரஜாதையும் கொஞ்சம் ஆடம்பரமா இதுவா இருக்கு. ஆனா மூத்ததுதான் அந்த பிள்ளை, 2வது பிள்ளைதான். ஆனா இதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. மாப்பிள்ளை தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு தம்பிங்கிறாங்க. அந்த அம்மாவோட தம்பி மோச்சாடா இருக்கு. அப்படியா? ஆமா, ரிலேட்டிவ்ஸ்னால தான் தைரியமா கொடுத்து தைரியமா கல்யாணம். ஆமா, வேற எவன்ட்டையும் கொடுத்தா பொண்ணு ரொம்ப உள்ளது போல இருக்கு, நல்லா வச்சுக்கிறானோ அப்படின்னு சொல்லிதான் இவன்ட்டு கொடுத்தா. இவன் கொஞ்சம் வயசு போடுவான், 10 வயசு மூப்பான். இவருக்கு 36 வயசு ஆயிடுச்சான். அந்த பிள்ளைக்கு 25, 23, 24 தான் இருக்கும். 10, 12 வயசு. அது பிகில்ல நடிச்சது இல்ல மம்மி? ஆமா, பிகில்ல நடிச்சதான் நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு அது. ஆமா, பிகில்ல அவன் சொல்லுவான் விஜய் குண்டம்மா அதான் தண்டி இருக்கான். ஒரு பால் வரும் பாருங்க பிகில் படத்துல, எட்டி உதைக்கும். அதுதான் அதுக்கு சீனே, மெயின் சீனே. எட்டி உதைக்கும் பாருங்க, யாருமே தடுக்க மாட்டாங்க. தடுக்காம நேர போய் கோல்ல விழுந்துரும். ஆனா சூதவாதி இல்லாத மாதிரி எல்லார் மேலயும் விழுந்து சாஞ்சி அழுகுது. எல்லா ஆம்பளை மேலையும், இவன் மேலாம், சிவகார்த்திகேயன் மேலாம் விழுந்து சாஞ்சி எந்திரிக்க மாட்டேங்குது. அது உடம்பு டச் பண்ணா இதுவா இருக்கும் தானே. ஆமா, ஆனா அவ அந்த மாதிரி நினைக்கல போல. சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணுது அந்த பிள்ளை. சின்ன பிள்ளை மாதிரியே மூஞ்சி வச்சுக்குது. அழுகையில அந்த மூஞ்சியை பார்த்தீங்கன்னா பாவமா இருக்கு. சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணுது அந்த பிள்ளை.
யாருக்கு எப்போ என்ன எப்ப என்ன வரும்னு சொல்ல முடியாது, இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை. ஆனால் ரோபோ சங்கருக்கு இப்படி ஆகணும். நீங்கள் முதல்ல நைட்டே என்ன சொன்னீங்கல்ல மேம், என்ன சொன்னீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு மட்டும்தான் சொன்னோம். திடீர்னு பார்த்தா 9 மணி. நான் என்ன பண்ணிட்டேன், காலையில் ஒரு மணியோ 2 மணியோ எடிட் பண்ணிவிட்டு சரின்னு வீடியோவை எடிட் பண்ண வீடியோவை ஏற்றுவோம்னு நினச்சி ஆன் பண்ணேன் ஃபோனை. ஆன் பண்ணால் விஷயம் வந்து ரோபோ சங்கர் இறுதி அஞ்சலி இது இறந்து விட்டாருன்னு வந்துச்சு. ஐயோ என்னடா ரோபோ சங்கர் இறந்து விட்டாரே அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எல்லாமே ஒரு 2 நாளைக்கு நேற்றுக்கு இன்னைக்கும் வெறும் ரோபோ சங்கர் தான் எல்லா இடத்துலயும். நிறைய பேர் அவரை பற்றி பேச மஞ்சக்காமாரிலேருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்தாரு. அதுல ரொம்ப கசப்பான மருந்தெல்லாம் குடிச்சு, நாட்டு மருந்து யாருமே குடிக்க மாட்டாங்க, அந்த அளவு குடிச்சு ஓரளவு உடம்ப தேத்தி வந்தாரு. திருப்பி தண்ணி அடிச்சிருப்பாரா இல்ல மட்டன் சாப்பிட்டதுன்னா இப்படி ரொம்ப நம்ம சத்துள்ளது இந்த மட்டன் வகையில சாப்பிட்டாலும் கல்லீரல் வந்து ஜெரிக்க முடியாதான். கல்லீரல் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணி அப்புறம் எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பணுமா. கல்லீரல வேலை பார்க்க முடியலன்னா இந்த மாதிரி பண்ணிருமா. ரொம்பவும் இந்த மாதிரி டெய்லி 3 வேளையும். ஆனால் மஞ்சக்காமலை வந்தால் இங்கே கடையப்பட்டி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் அந்த மாதிரி மருந்தெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் சாப்பிட்டுமே அதுலதான் சரியா இருக்கு. சரி, ஏன்னா திருப்பி அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டது தானே. திருப்பியும் ஜாண்டிஸ் மாதிரி தான் சொல்றாங்க இப்பயுமே. இப்போ மஞ்சக்காமலைனால கல்லீரல் பாதிக்கப்பட்டது. மஞ்சக்காமலே கல்லீரல் சரியா ஒர்க் ஆகல, என்னதான் மஞ்சக்காமலே. அப்படியா? ஆமா, கல்லீரல் டிஃபிஷியன்சி தான் மஞ்சக்காமலை. அதனாலதான் ரொம்ப கொழுப்பு சத்துள்ள உணவுகள் இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. கார்போஹைட்ரேட்டுமே ரொம்ப சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிடறோம்ல சோறு கஞ்சி, அதுவுமே மாவுச்சத்து தானே. ஆமா, என்னதான் சொல்றாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல இருந்தவங்கள நல்லாதான் இருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் உடம்ப குறைச்ச அன்னையில இருந்தே சரியில்லை. ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் குறைக்கல. அவரு மஞ்சக்காமலையில தான் வத்தி போயிட்டாரு. அவ்வளவு டல் ஆயிட்டாரு. மஞ்சக்காமலை வந்து டல் ஆயிட்டாரு. உடம்பு எப்பவுமே நார்மலை விட குறையுது கூடுதுனாக்க நம்ம எப்பவுமே செக் பண்ணிக்கணும் உடம்ப. ஆமா, உடம்ப பாத்துக்கணும். நார்மலை விட கூடுது குறையுதுன்னாவே நம்ம பாத்துக்கணும். அவர் நிறைய முன்னணி ஆக்டர்களோட நடிச்சிட்டாரு. இவரோட தனுஷோட கமலோட மட்டும் நடிக்கல. ஆமா, தனுஷோட மாரி படம் நடிச்சாரு, நல்லா இருந்துச்சு. அந்த இதுல அதுல நல்ல பெரிய பெரிய செயினா போட்டுக்கிட்டு வில்லன் மாதிரி இல்ல, வில்லனுக்கு இதுவா இருப்பாரு, சப்போர்ட்டா இருக்கு. காஜல் அகர்வால் அப்புறம் கொடுத்தாலும் சூப்பரா ஒரு டேக்ல ஓகே பண்ணிடுவாரா. அதுதான் ரொம்ப எல்லாரும் வருத்தப்படுறாங்க. எது கொடுத்தாலும் நல்ல திறமையான ஆளு. மத்தவங்க எல்லாம் அதிர்ஷ்டத்துல வந்திருப்பாங்க ஒரு சிலர். இவர் அப்படி கிடையாது, இவரோட திறமையில தான் இவர் வந்திருக்காரு. இப்ப சந்தானம் எல்லாம் அதிர்ஷ்டத்துல வந்தது. ஆமா, இவரோட முழு திறமையில தான் எல்லாமே வந்தது. வருத்திட்டு தான் நடிச்சிருக்காரு. பூச்சிருக்க வேண்டாம், அந்த ஏதோ இதுக்காக பெயிண்ட் பூச்சி அது உடம்புல நல்லா சாந்து போய் மண்ணெண்ணெய் இத்தனை வாட்டி ஊத்தி அழிச்சா உடம்பு தாங்குமா என்ன? இல்ல இப்ப தசாவதாமரத்துல எல்லாம் கமல் வந்து 10 வருஷம் போட்டாரு தானே. போட்டாரு, அந்த ஒரு படத்தோட சரி, ஒரு இதோட சரி. இவர் நிறைய ஷோவுக்கு அதே மாதிரி பண்ணாராம். முலா மாதிரி பூசிக்கிட்டான். இது சில்வர் பெயிண்ட் எடுக்கணும்னா மண்ணெண்ணெய் ஊத்தினாதான் எடுக்க வருமா உடம்புல இருந்து. ஏன் சில்வர் பேப்பர் ஒட்டி இருக்கலாமே? இல்ல, அது ஒட்டினா நேச்சுரலா தெரியாது. இப்போ நம்ம ஸ்கின் மேல வந்து ஒரு வேஷமே போடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பெயிண்டோட அதாவது ஸ்கின்னா ஒட்டி இருந்தா அது வந்து பொருந்தி இருக்கும். இதுவே நம்ம மேல ஏதாவது செயற்கையா ஒட்டுறது வேற ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது தனியா தூக்கிட்டு தெரியும், பாக்குறவங்களுக்கு வந்து அசிங்கமா தெரியும். அந்த மாதிரி அதனாலதான் இவங்க நேச்சுரல் நடிகை எல்லாம் வந்து ஜாக்கெட் போட்டிருப்பாளுங்க உள்ளுக்கே. ஆனா உடம்பு கலர்லயே ஜாக்கெட் இருக்கனால நமக்கு ஜாக்கெட் இல்லாத மாதிரியே தெரியும். உடம்பு கலர்ல உடம்பு ஒட்டின மாதிரியே போட்டிருப்பாரு. ஆனா அந்த காலத்துல உடம்புல ஜாக்கெட் இல்லாம நடிக்க மாட்டாங்க. ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, ஆனா உடம்பு கலர்ல இருக்கும். நமக்கு பார்த்தா ஜாக்கெட் இல்லாத மாதிரி இருக்கும் இங்க இருந்து பாக்குறவங்க. ஆனா இப்ப எல்லாம் ஜாக்கெட் இல்லாம நடிக்கிறாங்க. இப்ப எல்லாம் நடிக்கிறாங்க, அது நேச்சுரலாவே நடிக்கிறாங்க. இப்பதான் யூடியூபுக்காக என்னென்னோ பண்றாங்க, அப்ப நான் படத்துக்காக பண்ண மாட்டாங்க. யூடியூபுக்காகவே என்னென்னோ பண்றாங்க.
பாவம் பேரனோட காது குத்து பார்க்கல, பேரனுக்கு காது குத்தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் பேரனோட காது குத்தான். அந்த ஃபங்க்ஷன் நடக்காம போயிட்டாரு. ஆனா 2-3 வாட்டி உடம்பு சரியில்லை, அதனால சூசைட் அட்டன் பண்ணாரா அவரேவா? உடம்பு என்னால உடம்பு நான் சொன்னது கேட்கல, பாத்துக்க மாட்டா. அவருக்கு பணக்கார வீட்டுல எல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் அவங்க ஒர்க்குன்னு தனியாக டிபீட் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்களோட உடம்பு கண்டிஷனை பார்த்துக்கிறது இல்லை. ஆமாம், டெய்லி குடும்பம் இல்லை அப்படி இல்லை. ஒருத்தவங்க கேர் பண்ணிக்கிறத விட இப்போ எப்படின்னா, வீட்டுக்குன்னு ஒரு ஆள் நல்லா இருந்தால் எல்லாரையும் அக்கறையாக பார்த்துக்கிற மாதிரி வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாரு நீ வந்து ஒல்லி ஆகிட்டே இருக்க, இங்கே பாரு நீ வந்து இதை ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லி அக்கறை மேல அக்கறை உள்ள லேடிஸ் இருக்கணும். அக்கறை உள்ளவங்க சொல்லிடுவாங்க, என்ன ஆமா அந்த புருஷன் சம்பாரிச்சுதானே நீ இன்னைக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் ஜாலியா இருக்கிற. ஆமா, அப்ப அந்த சம்பாதிக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. குடும்பத்துல இருக்க பொம்பளைகளுமே நிறைய பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்னப்பா குடும்பம், எங்கிட்ட அவன் என்னமோ பண்ணி சம்பாரிச்சு தந்தா சரி, நம்ம குடும்பம் நடத்தினா சரின்னு அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அப்ப அவங்க இப்படிதான் ஜாக வேண்டியது. அப்புறம் என்ன பண்றது, அரைக்குறையாலும் போக வேண்டியது. ஆமா, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு இதுல கல்யாணம் இதுக்கு. ஆனா அவங்க செக் பண்ணது இப்ப கடைசியா போனது அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல தான் எப்பவுமே செக் பண்ணுவா போல மஞ்சள் கம்மாலைக்கு. மற்ற நேரத்துல நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், ஆனா இந்த நேரத்துல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு போனது, திருப்பியும் இதுங்கிறதுனா இது இந்த வாட்டி மயக்கம் மட்டும் விழுந்துட்டாராம். ஆமா, அதனாலதான் அதான் நான் சொல்லல, ஏசியில நடிச்சாரன். ஏசி ரூமே தான் நான் ஃபுல்லா ஏசியில இருக்கும்போது நமக்கு சுகமா தெரியுமா, ஆனா அது உடம்புக்கு அவ்வளவு கெடுதியா. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த மாதிரியா ஐஸ் தண்ணி குடிச்சா எவ்வளவு கெடுதியோ அதே மாதிரிதானா ஏசி. தண்ணியே தாகம் எடுக்காதான் ஏசிக்குள்ள இருந்தோம்னா, தண்ணியே தேவையே இல்லைங்கிற மாதிரி இருக்குமா நம்ம உடம்புக்கு. ஆனா உடம்புக்குள்ள நீர் சத்து குறைஞ்சு போயிருமா ஏசியில இருந்தோம்னா. ஒரு சில நேரம் இந்த சொல்ற அளவுமே வேர்க்கிற நேரம் நேரம் மட்டும்தான் ஏசியில இருக்கணும். நம்ம போட்டதுலாம் இப்ப அளவா தான் நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம். அளவா தேவைங்கல ஏசி போட்டுக்கிட்டு நீ எல்லாம் ஆனா ஓவரா தான் பண்ற. எந்த நேரமும் அப்படி ஜில்லுன்னு இருக்கணுங்கிற, அப்படி இருக்க கூடாது. ரொம்ப ஊத்துற நேரம் ஏசியை போட்டுக்கிட்டு மிச்ச நேரம்லாம் நம்ம எப்பயும் நார்மல் மாதிரியே இருந்துக்க வேண்டியது. இல்லைன்னா ரொம்ப சிம்ல வச்சுக்கணும், ரொம்ப கம்மியா. அது ஃபுல்லு ஏசியில வச்சுக்கிட்டோம்னா அப்படி இது கை கால் ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிடுற மாதிரி இருக்கு. இவருக்கு வெளிக்கே கர்ப்பா வந்துச்சா, மூஞ்சி எல்லாம் கருத்து போச்சா ரொம்ப. அவருக்கு அவருக்கு ஆனா பையன் இல்ல, பையன் இல்ல, ரெண்டுமே பொண்ணுதான். ஆமா, ரெண்டும் பொண்ணுதான். பொண்ணு இந்த பிள்ளை திறமையாதான் இருக்கும் போல. எந்திரிச்சா அந்த பிள்ளை சைலண்ட் கேரக்டரா இருக்கு, நல்ல பிள்ளையா இருக்காது. இப்போ நிறைய பொண்ணுங்க அடுத்த ஜென்ரேஷனுங்களை கொண்டாந்துட்டா. இப்போ தேவயானி அவங்க மகளை கொண்டாந்துட்டாங்க. அதே மாதிரி ரோபோ சங்கர் அவர் மகளை கொண்டாந்துட்டாரு. அதே மாதிரி இவங்க அவங்க மகளை கொண்டாந்துட்டாங்க. இன்னொரு ஆள் யாரும் இல்லை, இவ சங்கர் நடிக்கிறாங்கல்ல, அதிதி சங்கர் டைரக்டர்மா, டைரக்டர் பொண்ணு அதிதி, அர்ஜுன் மகளை கொண்டாந்துட்டாரு. அது ஒரு படத்துல பட்டத்து யானையில நடிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் தேவயானிதான் நல்ல பொண்ணா இருக்கு. தேவயானோட பிள்ளைய ரொம்ப அருமையான பிள்ளைல இருக்குதுங்க, ரொம்ப நல்லா பாட்டு பாடுதுங்க. ஆனா டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், இது படத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. படத்துல சின்ன பொண்ணு அடுத்த பொண்ணு நடிக்க போகுதான் சொன்னாப்புல தேவயானி. அடுத்த பொண்ணு நடிக்க போகுதான். ஆனா நல்லா அடக்கொடுக்கமா நல்லா வளர்த்துருக்காரு, அடக்கொடுக்கமா நல்லா இருக்குது. அவங்க அப்பா கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருப்பாரு போல. இல்ல தேவயானியும் பார்த்தா தெரியல, அமைதியா நல்ல. ஆனா அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான், வெளி ஸ்டேட்ல தேவயானிலாம் இத்தனைக்கும் என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். இந்த ரோபோ சங்கர் ஒய்ஃப் மாதிரி எல்லாம் கிடையாது. அடக்கொடுக்குமா குடும்பம் பிள்ளைய புருஷன் அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் இருந்துகிட்டு, நான் தோட்டத்தை வச்சுக்கிட்டு தோட்டத்தை பார்த்துக்கிட்டு தானா இப்படி நினைச்சபடி போறது இல்ல தேவயானி எல்லாம். ஷூட்டிங் இந்த ஷாட்டை இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு தான் வந்திருக்காங்க. மற்றபடி அவங்க எல்லாம் தானா தெரியறது இல்ல, இந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இப்படிதான் இருக்காங்க. வீட்டோட இந்த நார்மல் பொம்பளை எப்படி இருக்காங்க, ஆமா வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வீட்டை பராமரிச்சுக்கிட்டு
பணம் இருக்கு, ஆனா அந்த மாதிரி அதை அனாவசியமா பண்றது இல்ல. மத்தவங்க எல்லாம் என்னன்னா பணம் இருக்குன்னா ஆடுறாங்க. நீ ஓம் போக்குல போ, நான் என் போக்குல போறேன், நீ என்னை கிராஸ் பண்ணாது, நான் உன்னை கிராஸ் பண்ணல, நீ உன் மட்டுக்கு ஜாலியா இரு, நான் என் மட்டுக்கு ஜாலியா இருக்கிறேன், எனக்கு எது ஜாலியோ நான் அதை அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாம போனே ரோபோ சங்கர் இப்ப இறந்தது. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் வேணும்ல எதா இருந்தாலும். வீட்டுல பெரியவங்க இருக்க மாட்டாங்களாம். வீட்டுல பெரியவங்க இல்ல, ஒய்ஃபு தான் பாத்துக்கணும்ப்பா. ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுன்னா ஒய்ஃபு தானே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறது. எல்லா சுகத்தையும் பணம் காசு நம்மகிட்டையும் அனுபவிச்சுக்கிற ஒய்ஃபு தானே. அப்ப ஒய்ஃபு பாத்துக்காம யாரு பாத்துக்கணும்? அவங்க வந்து இந்த ஆடம்பரம் லேடிஸ்க்கு அவ்வளவு தூரம் தேவையில்லை. இதுவும் நான் இதுல இருந்தனால இதுவும் ஆடம்பரமா போயிடுச்சு. ஃபீல்டுல அவங்களும் அதே மாதிரி ஃபீல்டுல இருந்தனால தன்னால எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அது எந்த விதத்துல என்ஜாய் பண்ணுச்சுன்னு யாரு கண்டா? அது அந்த மாதிரி போயிருக்கு அந்த அம்மா. இவர் வாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு என்னை கண்ட்ரோல் பண்ண யாரு இல்லைன்னா இவர் வாட்டுக்கு இவர் குடிச்சிட்டு ஜாலியா இருப்போம், ஜாலியா இருப்போம். அந்த ஜாலியிலே நம்ம கொண்டாட்டுள்ளே நல்லா தானே வச்சிருக்கோம். அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்குது, அதுவே ஒரு ஜாலி நிம்மதின்னு நினைக்கிறேன் ஆம்பளைய. ஆனா ரோபோ சங்கர்லாம் நல்ல டைப் தான். அவரெல்லாம் ஒழுங்கா கொண்டாந்துருந்தா ஒழுங்கா கொண்டாந்துக்கலாம். இந்த அம்மா இது டான்ஸ் ஆடுறது தானே, அதனால அப்படி இதாயிடுச்சு இந்த அம்மா. அது மாதிரி இந்திரஜாவும் அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் அதுவும் படத்துல இதாயிடுச்சு. இந்திரஜாவுக்கு அவன் புருஷன் நல்லவனா இருக்கேன், அதனால ஓடுது. ஆனா வந்து அதுக்கும் ரொம்ப படம் ஓடாது, அது ரொம்ப குண்டா இருக்கு உடம்புல. குண்டா இருக்கு. ஆமா, உடம்புல கான்சியஸ் இல்ல. ஆமா, செனப்பண்ணி மாதிரி இருக்கு. அது வேற எவனும் நான் கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. இது சொந்தக்காரங்க என்னவோ கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு குடும்பம் அப்படித்தானே, சொந்தக்காரர்கள்லயே கட்டிக்கிட்டா. இந்த நம்ம இருந்த ஹவுஸ் ஓனருக்கு. ஆமா, அளவு. ஆனா சொந்தக்காரர்கள்டே கட்டி வச்சிருக்கா. வேற எங்கேயும் போனா அவங்க அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன் குறை சொல்லுவேன், மாப்பிள்ளை எதுக்கு அப்படின்னு சொந்த தம்பிக்கே கட்டிட்டாங்க. இது எனக்கு சொந்த தம்பியான்னு தெரியலப்பா. அவன் என்னவோ தம்பின்னு சொல்லிக்கிறாரு. இல்ல அந்த அம்மா மோச்சாட இருக்கு பாருங்க கொஞ்சம் அவனுக்கு. மாப்பிள்ளைக்கு அந்த ரோபோ சங்கரோட ஒய்ஃபோட மோச்சாட இருக்கு பாருங்க. அக்கா தம்பினா கொஞ்சம் கிட்டத்தட்ட மோச்சாட இருக்கும், ஒரே சாயல் மாதிரி. ஆனா அவன் கொஞ்சம் நல்லவனா இருக்கேன். மாப்பிள்ளையா? அவன் தான் நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கேன், பண்றேன் நல்லா. அடுத்து அவன் ஒரு வீடு கட்டி அந்த பிள்ளைகளுக்கே விட்டுருக்கேன். வீடு கட்டி இந்த அந்த அனாதையா இந்த பிள்ளைகள்லாம் எடுத்து வளர்த்தேன். அந்த 30 பிள்ளைகளுக்கு அந்த வீடு அப்படியே கொடுத்துட்டேன். அதுக்கு அதுலதான் இருக்குது. இவங்க எங்க இருக்கான்னு தெரியல, அந்த வீட்டுல அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இவங்க சென்னையில தான் இருக்கா? சென்னையில தான் இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல இறங்கி ரொம்ப தூரம் உள்ள வரணும் போல, மெயின் ரோட்ல இருந்து. எல்லா ஆக்டர்களும் காரை நிறுத்துற அளவுக்கு நிறுத்திட்டு நடந்துதான் வர்றாங்க. நடந்து வர்ற இடம் தான் பார்த்தேன். என்னடா நான் இப்ப முக்கால்வாசி வீடுகள்லாம் இந்த இவரு பார்த்தோம்ல, டெல்லி கணேஷா யாரோ ஒருத்தர் வயசானவர் இப்ப இறந்தார்ல, அவர் வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே வந்துட்டாங்க. கார் மெயின் ரோட்ல இருந்து இறங்கி உடனே வாக்கிங் டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. இவர் வீட்டுக்கு ரோபோ சங்கர் வீட்டுக்கு தான் தனுஷ். ஆமா, 10 நிமிஷம் நடந்து வர்றாரு. அந்த மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்காரு, வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்க வீடு ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவன் மனசு நல்ல மனசு. ஆனா வந்து குடிச்சு கெடுத்துக்கிட்டாரு. அதுதான் அதீத சந்தோஷம் நினைச்சு அதை பண்ணி கெடுத்துக்கிட்டாரு. ஒரு சிலருக்கு ஃபுட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஒய்ஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டா. ரஜினிகாந்த் இந்த அளவு தான் வந்திருக்கணும். ரஜினிகாந்துக்கு வந்து ஒய்ஃப் அவரை வேற ரூட்ல மாத்தி விட்டா, சாமி கும்பிடுற மாதிரி. இந்த இது இமாச்சல பிரதேஷ் இது இமயத்துல போய் சாமி கும்பிடுறாருல, இமயமலை, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு அப்படி மாத்தி விட்டாருல. அதான் சொல்லல, ஒய்ஃப் மாத்தி இருக்கணும். இவனையே ஒய்ஃப் மாத்தல. ரஜினிகாந்த் ஒய்ஃப் தான் காரணம். ஆமா, ரஜினிகாந்த் நல்லா இருக்காருன்னா ஒய்ஃப் தான். இல்லைன்னா அவர் என்னைக்கே போய் சேர்ந்துருக்கணும். ஆமா, ரஜினிகாந்த் இதை விட குடி. அவரும் வெறும் அசைவம் தான் சாப்பிடுவாராம், குடிச்சிட்டு அசைவம் தான் சாப்பிடுவான். இப்போ திறமையா இருக்கவங்களே பார்த்தா அவங்க வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றாங்க, குடிக்கிறத அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், ஜாலி. கண்ணதாசன்லாம் 55 வயசுலயே செத்து போயிட்டாரு. குடி சாப்பாடு இந்த மாதிரியா தான் இருக்கும் போல. அவரெல்லாம் இளமை மாறுறதுக்கு முன்னாடி செத்துட்டாரு. நல்ல 50-55 வயசு தான் இளமை ஓரளவு இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்பவே செத்துட்டாரு கண்ணதாசன்லாம்.
கண்ட்ரோல் இல்லை அவருமே. அது குடிச்சாதான் அவருக்கு பாட்டு எழுத்து வருமா. ஓ, ஆனால் பாட்டு நல்லா இருக்கும். பாட்டு நல்ல கருத்தாக இருக்கும். சிறுகுடல்பட்டி தானே. சரி, நீங்கள்லாம் அந்த காலத்தில் 5 பிள்ளையா இருந்தீங்க, ஒன்று கூட பாட்டுக்கோ டான்ஸுக்கோ வேற எதுக்கு போடணும்னு தோணுல? எங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க. அவரெல்லாம் ஊரணிக்கரையில சிறுகுடல்பட்டியில போய் உட்கார்ந்துருந்து பண்ணுவாராம். வீட்டுல கண்டுக்க மாட்டாரு. அவருக்கு அம்மா இல்ல, அந்த திறமை இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, பண்ணிக்கிட்டாருல. அங்க இருந்து அது அப்படியே இருந்தவால சென்னை வந்தவர் தான் அவரு, சிறுகுடல்பட்டியில இருந்து. அதே ஒரு நேரம் ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போய் விடுதோ அந்த அதனாலதான் நம்ம சொல்றது, ஒரு இது கிடைக்கல அந்த இடத்துக்கு நம்ம மாறிக்கிட்டோம். மாற்றம் ஏதாவது ஒண்ணு வருது, நல்ல வித மாற்றமா தான் கிடைக்கும்னு நினைச்சிட்டு நம்ம மாறிக்கிட்டோம். நீங்க எல்லாம் இப்ப சடனா மாற மாட்டேங்கிறீங்க. மாற்றம் ஒரு விதத்துல சமயத்துல நம்மளை தூக்கி விட்டுரும். மாற்றமே இப்ப கண்ணதாசன் எல்லாம் சும்மா சிறுகுடல்பட்டியில இந்த குளத்துக்கரையில ஆத்தங்கரையில பாடிக்கிட்டு இருந்தவர் தான். அவரெல்லாம் எப்படி சென்னைக்கு சோத்துக்கே வழி இல்லாம வந்தவர் தான். ஆனா இது இவர்கிட்ட சேர்ந்து பெரிய ஆளாயிட்டாரு. அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டாரு. நம்மளா இருந்தா, ஐயோ நான் நாளைக்கு போனோம்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், தூங்குற இடத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிப்போம். அவரு அதெல்லாம் யோசிக்காம பாத்துக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன்ல 2 நாள் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்திருக்காரு பிளாட்ஃபார்ம்ல. இங்க வீட்டுல உள்ளவங்க தேடி இருப்பாங்க. ஒரு சில மாற்றங்கள் நம்மளை தூக்கி விட்டுரும். அதனால மாற்றம் வந்தா வந்து ஏத்துக்கணும். அதான் ஒரு இதுல சொல்லுவாங்க, மாற்றம் வந்தா ஏத்துக்குங்க. முதல்லலாம் ஆர்கியூமெண்ட்ஸா இருந்துச்சு எல்லாமே. சின்ன வயசா இருக்கலாம் ஆர்கியூ பண்ணுவான். ஆனா ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து அமைதியாயிடுச்சு. என்ன சொன்னாலும் சரி, இதை இப்படி பண்ணணுமா, பண்ணிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தா அப்படித்தானே, விட்டு கொடுத்து போ அப்படின்ற மாதிரி வந்துருது. நான் உன்னை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன், நீ சொன்ன என்னால அது முடியாது, நான் இனிமே இப்படித்தேன் அப்படின்னேன். சரி அப்படின்னு விட்டுட்டேன். ஓரளவு சொல்லி பார்த்தேன், அப்புறம் சரியா வரல, சரின்னு விட்டுட்டேன். இப்ப நீ என்னை நிர்பந்தம் பண்றது எந்த விதத்துல நியாயம்? எதுக்காகவும் நான் உன் வழியில விட்டுட்டேன். நீ இனிமேல் சரியா இதுங்க மாட்டேன், நீ இதுதானே பிக்ஸ் பண்ணிட்ட. என்ன என்னால இனிமே படிக்க முடியாது, நான் படிச்சதுக்கு சம்பாரிச்சா சரி அப்படிங்கிற மாதிரி நீ பிக்ஸ் பண்ணிட்ட. அப்புறம் இனிமேல் நம்ம எதுவும் தலையிட்டு பிரயோஜனம் இல்லை, நீ புரிய சொல்லிட்ட. அப்புறம் நம்ம தலையிட்டு பிரயோஜனம் இல்லை. உன் வாழ்க்கை எப்படி போகணுமோ உங்க கையில தான் இருக்கு, என் கையில இல்ல அப்படின்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டேன். அதனாலதான் நான் உன்னை எதுவுமே பண்றதுல விட்டுட்டேன். ஓரளவு பெற்றவங்க சொல்லித்தான் பார்க்கலாம், அதுக்கு அடிச்சா திருத்த முடியும். அதனால விட்டாச்சு. இவங்களுக்கு படம் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நேரம் இந்த இது பேச்சு இருக்கையில இவங்க இப்பதானே இறந்திருக்காரு, அதனால படம் ஏதாவது படம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்திரஜாவுக்கு படம் கொடுங்க. ஆனா ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டார் போல நடிச்சா. அவர் தான் இவங்களுக்கு அடிமையா தானே இருக்கேன் அந்த பையன். இவங்க வச்சதும் சட்டமா இருக்கு. அதுக்காக இந்த பொண்ணு இந்த பையனை கட்டியிருக்காங்க. வேற எவனுக்கும் கட்டியிருந்தா இவங்க அடங்கி போயிருக்கணும். இந்த பையனுக்கு கட்டியிருந்தால அவங்க நிறைய அம்மாக்கு அப்படிதான் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே. நம்மளுக்கு அடிமையா எவனும் சிக்க மாட்டானான்னு பாக்குறாரு. முக்கால்வாசி பொண்ணுங்களை கட்டுற இடத்துல நம்மளுக்கு அடிமையா இருந்தானா அவன் நம்மளுக்கு சரி. இல்லையா அவன் கொஞ்சம் மீறான, நீ தனியா போடா, என் பொண்ணை நானே வச்சுக்கிறேன்டா போடா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பாக்குற 2-3 குடும்பத்துல அப்படித்தான் இருக்கு. பொண்ணு இங்கே இருக்கட்டும், நீங்க போங்க தனியா. இல்ல தனியா போக சொல்றதுக்கு எதுக்கு சேர்த்து கல்யாணம் பண்ணீங்க? இப்ப நீங்க எல்லாம் அந்த காலத்துல வந்து நாங்க 2 பேரும் தனியா இருந்துக்கிறோம். அது எங்களுக்கு எங்க அம்மா புள்ள குட்டி நிறைய. ஃபர்ஸ்ட் 2 பிள்ளைகளதான் பிள்ளைகளை பார்த்தாங்க. அவங்க மிச்ச பிள்ளைகளை பார்க்கல, அது ஒரு பாரமா தான் பார்த்தாங்க. அதனால அதுக்கு என்ன நடக்கணுமோ நடக்கணும், செத்தாலும் ஜாகட்டும்னு விட்டுட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் வீசிங் இருந்தா கூட அப்ப ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன். 4 நாளைக்கு இழுத்துக்கிட்டு கிடப்போம் வீட்டுல. அழகப்பனுக்கு அப்படித்தான். நாங்க எங்களுக்கு ஏதோ ஆயுசு கெட்ட இருந்தனால பொழைச்சோம். உண்மையில சொல்ல போனா இல்லைனாக்க எப்பயோ இதுன்னு இருப்போம். யாரும் ஆஸ்பத்திரிக்கே அப்பாவும் கேட்கறது இல்ல, அம்மாவும் கேட்கறது இல்ல. நாங்க எப்படி கிடந்தாலும் பேசாம மூச்சு விடாம கிடந்துகிட்டு இருக்கணும். எங்கள்கிட்ட வேலையும் சொல்ல மாட்டாங்க. நாங்க ஒரு மூலையில படுத்தே கிடக்க வேண்டியது. அப்படிதான் எங்க அம்மாவெல்லாம் எங்களை வச்சு நடத்தினதெல்லாம். இருந்தாலும் அந்த அம்மாவை கூட நான் பாசமா நினைக்கிறேன் பாரு. அதுதான் உங்களுடைய பாசம். ஆமா.
நான் மாசமா இருக்கையிலையும் எங்க அம்மா வந்து எனக்கு எதுவுமே செஞ்சதில்லை. நீ மாசமா இருக்கையிலையும் சரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, வந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க மேல கோவம் இல்லைல்ல உங்களுக்கு? எனக்கு கோவம் இல்லை. எனக்கு முத்துமினாலாம் மாசமா இருக்கையில ஹெல்ப் பண்ணலைன்னா ஹெல்ப் கோவம் பண்ணல. அவதான் எதுக்குமே அடுத்தவங்களுக்கு குத்தம் சொல்லியே அவ பழகிட்டா எல்லாத்துக்குமே. எனக்கு எங்க அம்மா கல்யாணம், இந்த கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் பெருசுன்னு தான் நினைப்பேன், உண்மையில சொல்லிருக்கிறேன். ஏன்னா கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்க, நான் நேரம் இதுவா உட்கார்ந்துருக்கு, தரிசா இருக்கும். தரிசா இருந்திருக்கணும். ஆனா நீங்க மட்டும் வாழ்க்கை இந்த அளவு ஓடிடுச்சு. ஆனா நீங்க மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டீங்க. நீ தான் சொன்னதே கேட்கலையே. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைச்சு போனோம். நொண்டிய நூக்குறைய எதா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு, காலி கட்டி. ரெண்டாவது எங்க அம்மா அடிப்பாங்க, இப்படி உங்களை மாதிரிலாம் ஜவுரியமா வச்சுக்க மாட்டாங்க, நாங்க வச்சிருக்க மாதிரிலாம். அடி, சாப்பாடு இல்ல, பேஸ்ட் கூட எடுத்து அதுக்கு அடி, எல்லாத்துக்கும் அடி, முறுக்கி தள்ளுவாங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமே. அதுல அடிவாங்க, அதை அடி சோழ பிரிமாவும் சேகரமாவும். என்ன மீன் இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணி வச்சா எதுக்கா இருந்தாலும் நீ என்னையே தான் சாடுவ. நான்லாம் என் கஷ்டத்தை நானே பாத்துக்கிட்டேன். எங்க அம்மாட்ட 1 ரூபா காசு நான் வாங்கினது கிடையாது. இவங்க சரியில்லாதவளா இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட 1 ரூபா காசு வாங்கினது கிடையாது. பொறுப்பு அவங்கள்ட்ட விட்டா எப்படியும் வந்துருவாங்க. பொறுப்பு அவங்கள்ட்ட விட்டுறணும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லித்தான் அதுக்கு. ஒரு சில முத்திமினவுக்கெல்லாம் இப்ப எதா இருந்தாலும் கஷ்டம்னா நான் சுமக்கணும், சௌரியத்தை அவ பாத்துக்கிறான். ஏன்னா அப்படிதான் ஆயிப்போச்சு அவளுக்கு. ஏதோ ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா அந்த வருத்தத்தை தாங்கிறதுக்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் சந்தோஷம் வந்தா நீ யாருடின்னு கேட்ப, அப்படி டைப்பா இருக்க. நான் சந்தோஷத்தையும் பறந்துக்கணும்னு நினைப்பேன். ஆனா அவ எல்லாம் பயங்கரமான டைப்பா இருக்க. அது அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவளை சொல்ல குத்தம் சொல்றதுக்கு இல்ல, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த காலத்து பிள்ளைய அப்படித்தான் வளர்ந்துருக்குது. அது ஒரு தப்பா சொல்றதுக்கும் இது இல்ல. அப்படி செல்லமா கொடுத்து அப்படியே அதுக்கு சுகத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிறேன், கஷ்டத்தை எல்லாம் நான் அனுபவிக்க தயாரில்ல இல்லை அப்படின்னு. என்னென்ன மீன் இறக்கிருக்கீங்க? என்னென்ன இறக்கிருக்கீங்க? இந்த வாழைப்பூ, சவுச்சு, தக்காளி வெங்காயம். இப்போ மதியத்துக்கு என்ன சமைக்க போறீங்க? வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை பாரு, என்னமோ மாதிரி இருக்கு. இதுல நரம்பு எடுக்கவே வராது, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. இந்த மாதிரி வாழைப்பூ போட்டா குட்டி குட்டியா இல்ல, நெளிஞ்சு போயிருக்கு பாரு. ஆமா, ரொம்ப பெண்டாயிருக்கு, பாம்பு மாதிரி இருக்கு. அப்படி இருக்க கூடாதா? தெரியல, இது எடுக்க வராது, நரம்பே எடுக்க வராது, வளைஞ்சிருக்கனால. நரம்பு எடுக்க வரலன்னா சமைக்க கூடாது, நரம்பு எடுத்துதான் சமைக்கணும். சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதம். இன்னைக்கு சண்டேல சாட்டர்டே, கீரையும் வாழைப்பூவும் கூட்டு தோட்டல் மாதிரி பண்ணேன். கீரை, வாழைப்பூ, இது சவுச்சு சாம்பார், மிதுக்க வத்தல், தயிர். இந்த இன்னைக்கு தான் உரம் ஊற்றினேன், நிலக்கி வச்சுருக்கேன் தயிர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.